இந்தியாவோட எக்கனாமிக் ஹிஸ்டரியிலேயே ரொம்ப முக்கியமான நபர் ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் டாக்டர் மன்மோகன் சிங். இந்தியன் எக்கனாமிக் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு மேஜர் ரோல் பிளே பண்ணிருக்காரு அவர் பிரைம் மினிஸ்டரா இருந்தப்ப. டாக்டர் மன்மோகன் சிங்கை ஹீரோ ஆஃப் இந்தியன் மிடில் கிளாஸ்னு சொல்லுவாங்க. மிடில் கிளாஸஸ்க்கு சப்போர்ட் பண்ற மாதிரி டாக்ஸஸ்ல நிறைய ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்தாரு. அது மட்டும் இல்லாம ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை உள்ள கொண்டு வந்து இண்டஸ்ட்ரீஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணி நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொண்டு வந்தாரு. 1991ல இந்தியா எக்கனாமிக் கிரைசிஸ் வந்தப்ப அஸ் அ ஃபினான்ஸ் மினிஸ்டரா டாக்டர் மன்மோகன் சிங் நிறைய ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்தாரு. இந்தியா எக்கனாமிக் கிரைசிஸ் சந்திச்சப்ப டெப்ட் பே பண்ண முடியாம இருக்கும்போது எக்ஸ்பென்சஸ கம்மி பண்ணி ரெவென்யூ இன்க்ரீஸ் பண்ற மாதிரி நிறைய பாலிசிஸை ஃப்ரேம் பண்ணாரு. லைக் இம்போர்ட் டாரிஃப்ஸை ரெடியூஸ் பண்ணது, ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை இன்க்ரீஸ் பண்ணது. இதனால காம்படிஷன்ஸ் அதிகமா ஆச்சு. புது செக்டர்ஸ் ஐடி, டெலிகாம் இதெல்லாம் உள்ள வர ஆரம்பிச்சு நல்லா பூம் ஆச்சு. எக்ஸ்போர்ட்ஸும் அதிகமா ஆச்சு. ஸோ இந்த ரிஃபார்ம்ஸ்னால நம்ம இந்தியா ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் எக்கனாமியா மாறுச்சு. இதனால உலகமே நம்மள திரும்பி பார்த்துச்சு. இந்தியாஸ் ஃபினான்ஷியல் ஃபவுண்டேஷனுக்கு கான்ட்ரிபியூட் பண்ண ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் லீடர் டாக்டர் மன்மோகன் சிங் இந்த வேர்ல்டை விட்டு போனாலும் அவரோட பங்களிப்பு எப்பவுமே நம்ம மைண்ட்ல இருந்துகிட்டே இருக்கும். அவரை ஹானர் பண்ற விதமா தான் இந்த வீடியோவை நாங்க போஸ்ட் பண்ணிருக்கோம்.